தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ செய்திக்கு ஆதாரமாக யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து நமக்காக மனுஷனாய் பிறந்து தன்னுடைய சரீரத்தை நமக்காக இந்த பூமியில பலியாக்கினார். அல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையே கொடுத்தார். பழைய காலங்களிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இன்றைக்கும் செய்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆதி நாட்களிலேயும் முப்பிதாக்கள் சிலர் அதை செய்தார்கள். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக, சாபங்கள் மாறும்படியாக ஒரு ஆடுகளை பலி செலுத்துவார்கள், மாடை பலி செலுத்துவார்கள், புறாக்களை பலி செலுத்துவார்கள். அப்படி செலுத்தும்போது ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நிமித்தமாய் ஒரே ஒரு மனுஷனுடைய பாவம் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும். இப்படி ஒரு முறைமையை கர்த்தரை கொடுத்திருந்தார். அதையே காலகாலமாக செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்து தன்னுடைய சரீரத்தை ஒரு குடும்பத்திற்காக மட்டுமல்ல, ஒரு நபருக்காக மட்டுமல்ல, அல்லது ஒரு மாநிலத்திற்கு மாவட்டத்திற்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திற்காக அடிக்கப்படுகிறவராக தன்னுடைய சரீரத்தை முழு உலகத்திற்காக பலியாக அவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்புகிறவர்கள் இன்றைக்கும் இந்த பூமியில் வரக்கூடிய வாதைகள், கொள்ளை நோய்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுகிறார்கள். நம்பாதவர்கள் அவைகளிலே சிக்கொண்டு இன்றைக்கும் சாபத்திற்குள்ளாக, பாவத்திற்குள்ளாக, வியாதிக்குள்ளாக அகப்பட்டு கொண்டு அதில் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த திருவிருந்து ஆராதனை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த திருவிருந்து ஆராதனை வைக்கிறோம். இந்த ஆராதனையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாதத்தின் முதல் ஆராதனை, இந்த மாதத்தின் முதல் ஆராதனையில் தெய்வ சமூகத்தில் வந்து இருக்கும்போது நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், மிகுந்த நன்மையாக இருக்கும், மிகுந்த விடுதலையாக இருக்கும். அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தினது எல்லாமே தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆராதனை நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. திருவிருந்த ஆராதனை நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. வேதத்தின் வார்த்தைகள் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது. எதுவுமே பேருக்கு சடங்காச்சரியமாக ஆண்டவர் நமக்கு எதையும் விட்டு போகல. எதெல்லாம் தந்துட்டு போனாரோ, விட்டுட்டு போனாரோ, கொடுத்துட்டு போனாரோ அத்தனையும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தரால் அருளப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் முழு இருதயத்தோடு நம்பணும். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கும்படியாய் ஆண்டவர் கட்டளையிட்டார். இன்றைக்கு நமக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படவில்லை. தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நம்முடைய பாவத்திற்காக இந்த பூமியில் அடிக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திற்கு என்ன வல்லமை இருந்ததோ அதை விட 1000 மடங்கு வல்லமை என் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு இருக்கிறது. ஆகவே அந்த இரத்தத்தை காட்டிலும் இயேசு எனக்காய் சிந்தின இரத்தத்திற்கு அதிக வல்லமை உண்டு. எத்தனை பேர் அதை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய பலிக்கு அடையாளமாக ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பலி செலுத்தப்பட்டு அதனுடைய மாம்சத்தை புசித்தார்கள், இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசினார்கள். அப்படி பூசின ஒவ்வொரு வீட்டிற்கும் அந்த இரத்தம் ஒரு அடையாளமாக இருந்தது. அந்த அடையாளம் எந்த வீட்டிலெல்லாம் இருந்ததோ அந்த வீடுகளுக்குள்ளாக சாபமாகிய வாதை, பாவமாகிய வாதை, சங்காரம் பண்ணக்கூடிய வாதை, மரணத்தை கொண்டு வரக்கூடிய வாதை, அவைகளால் அந்த வீட்டிற்குள்ளாய் நுழைய கூட முடியவில்லை. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அந்த இரத்தம் அடையாளமாயிருந்தது. இயேசுவின் இரத்தம் அடையாளமாயிருந்தது. இன்னைக்கும் எத்தனையோ வீடுகளுக்குள்ளாக வாதைகள் போகிறது,
செத்த ஆவிகள் போகிறது, ஏவி விடுகிற சேவனையின் ஆவிகள் போகிறது, பொல்லாத ஆவிகள் போகிறது. வீட்டிற்குள்ளாய் சந்தோஷம் இல்லை, வீட்டிற்குள்ளாய் நிம்மதி இல்லை, வீட்டிற்குள்ளாய் மகிழ்ச்சி இல்லை, வீட்டிற்குள்ளாய் ஆசீர்வாதம் தங்கலை. எத்தனையோ வீடுகளை பார்க்கிறோம். ஆனால் எந்த வீட்டிற்காக இயேசு அடிக்கப்பட்டார் என்று எந்த வீட்டார் எந்த குடும்பம் அதை விசுவாசிக்கிறார்களோ அந்த வீடை அந்த வாதை இனி அணுகுவதே இல்லை. நிறைய குடும்பத்தில் பார்க்கிறோம். சில குடும்பத்திலாம் தலைமுறையாய் வரக்கூடிய வியாதி, 3வது தலைமுறையாய் 4வது தலைமுறையாய் அந்த குடும்பத்தில் வியாதி வரும். சேம் வியாதி. தகப்பன் அட்டாக்ல மரித்தார், தாத்தா அட்டாக்ல மரித்தார், இப்போ மகனுக்கும் மாரடைப்பு, அவரும் மரிக்க போறார். அந்த மாதிரி எத்தனையோ தலைமுறையாய் அந்த வியாதிகள் வருகிறது. பல வியாதிகளை சொல்லலாம் அதற்கு அடையாளமா. இளம் வயதின் மரணம், தாத்தா காலத்திலையும் எப்படி, மகங்காலத்திலையும் எப்படி, இப்போ பேரப்பிள்ளை காலத்திலையும் எப்படி. இளம் வயதின் மரணம், ஏதோ மூத்த பிள்ளை மேலே, இல்லைன்னா கடைசி பிள்ளை மேலே, இல்லை 2வது பிள்ளை மேலே. எத்தனையோ குடும்பத்தில் அந்த சாபங்கள் வருகிறது. இந்த சாபம் உன் வீட்டிற்குள்ளாய் நுழையாதபடி இயேசுவின் இரத்தம் உன் வீடை பாதுகாக்கும். இயேசுவின் இரத்தம் உன்னை பாதுகாக்கும், உங்கள் தலைமுறையை பாதுகாக்கும். ஆகவே நாம் ஒவ்வொரு வாரமும் இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக இரத்தத்தை சிந்தினார் என்கிறதை நாம் நினைவு கூர்ந்து அதை ஆசரிக்கிறோம். ஆகவே நாம் சொல்லுகிறேன், இந்த ஆராதனை சாதாரண ஆராதனை அல்ல. இந்த ஆராதனைக்கு மிகுந்த வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே திருவிருந்தினாலே நிறைய பேர் அப்படியே சிதறி ஓடுவாங்க. இந்த வாரம் போகக்கூடாது, நான் தகுதி இல்லை, நான் ஆயத்தம் இல்லை அப்படின்ட்டு வராமல் போகிறதும் உண்டு, எடுக்காமல் போகிறதும் உண்டு, வேண்டான்னு நினைக்கிறதும் உண்டு. அப்படி இல்லாமல் இந்த திருவிருந்து ஆராதனையை ரொம்ப ஆசையாய் ஆசரியுங்கள். ரொம்ப விரும்பி நேசித்து இதில் பங்கெடுங்க. இதில் பங்கெடுக்கும் போதெல்லாம் ஒன்றை நினைவு கூறுங்க, இன்றைக்கு இது மூலமாய் வரவேண்டிய ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் என் மேலே தருவார், என் குடும்பத்தின் மேலே தருவார். நிறைய பேருக்கு அந்த திருவிருந்து ஆராதனையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நிறைய பேருக்கு தெரியல. இந்த திருவிருந்து எதற்காக, பஸ்கா ஆட்டுக்குட்டி எதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதி நாட்கள் அடிக்கப்பட்டது? அந்த ஜனங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்தார்கள், அதை பலி செலுத்தினார்கள். அவரவருடைய வீடுகளில் நடந்தது. ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்திற்கு ஏற்ற சைஸில் ஒரு ஆட்டை பலியிட்டார்கள். பலியிட்டு அதனுடைய மாம்சத்தை அவர்கள் புசித்தார்கள். அதனுடைய இரத்தத்தை தாங்கள் தங்கியிருக்கிற வீடுகளில் நிலைக்கால்களில் பூசி வைத்தார்கள். அதுக்கு பிறகு என்ன நடந்துன்னா, அந்த தேசத்துல வாதை வந்தது. அது எந்த மாதிரியான வாதை என்றால், தலைப்பிள்ளையை சங்கரிக்கிற வாதை, பிள்ளையை பாதிக்கிற வாதை. ஹல்லேலூயா. பிள்ளை, தலைப்பிள்ளை, மிருகத்திற்கு இருக்கிற முதல் பிறந்திருக்கிற குட்டி, மனுஷனுக்கு பிறந்திருக்கிற முதல் பிறந்த பிள்ளை, முதல் கொண்டு அடிமையானவனுடைய வீட்டிலேயும் முதல் பிள்ளை, ராஜாவினுடைய வீட்டிலேயும் முதல் பிள்ளை. அந்த வாதை அந்த தேசத்தில் வரும்போது மரித்தது. ஆனால் எந்த வீட்டிலெல்லாம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இரத்தத்தை பூசி இருந்தார்களோ அந்த வீட்டிற்குள்ளாய் அந்த வாதையால் போக முடியலை. அப்போ வாதை வரும்போது எதை தான் பார்க்கறது? கிறிஸ்தவர்களானி பார்க்காது, ரட்சிக்கப்பட்டவர்களானி பார்க்காது, அங்கே இயேசுவின் இரத்தம் இருக்கிறதா என்று தான் பார்க்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆனாலும் என் வீட்டில் இரத்தம் இல்லைன்னா என்ன நடக்கும்? சாபந்தான். ஆகையினால நான் சொல்லுகிறேன், சாபத்தை உங்களை விட்டு வெளியே துரத்தும்படிதான் இந்த இரத்தம், இந்த திருவிருந்து ஆராதனை. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம், ஆனா திருவிருந்துல பங்கெடுக்காவிட்டால் அது உங்களுக்கு சாபம், அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. தேவையில்லாத வாதைகளுக்கு கதவை திறந்து கொடுக்கிறது போல இருக்கும். இந்த இரத்தம் தான் அடையாளம். இந்த இரத்தத்தை தான் வாதைகள் பார்க்குது. எந்த வீட்டில் இயேசுவின் இரத்தம் இல்லை, எந்த மனுஷனுக்குள் இயேசுவின் இரத்தம் இல்லை, அந்த மனுஷனை அந்த வாதை சும்மாவே இருக்க விடாது. ஆகையினால நான் சொல்லுகிறேன், திருவிருந்து ஆராதனை ரொம்ப சந்தோஷமாய் பங்கெடுங்கள். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல ஒன்று அடையாளம், என்ன ஒன்று? அந்த வாதை அந்த வீட்டை அணுகாது. 2 காரியத்திற்காக ஆண்டவர் இதை செய்தார், இதை செய்ய சொன்னார். அதை நம்பி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் செய்யும் போது ஒரு குடும்பத்திலே அந்த வாதையால ஒரு இழப்பையும் ஒரு மரணத்தையும் கொண்டு வர முடியல. அந்த வீட்டிற்குள் சமாதானம் இருந்தது.
நான் சொல்லுகிற இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிற உங்க வீட்டில் இன்று முதல் சமாதானம் இருக்கும், இன்று முதல் ஜீவன் இருக்கும், இன்று முதல் சந்தோஷமும் பாதுகாப்பும் இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்தபடியால் இந்த திருவிருந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புக்கு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நான் சொல்லுகிறேன், இந்த ஆராதனை முறையில் வாதை அணுகாது, சாபம் வராது. இந்த வசனத்தில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல பங்கெடுக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாவ மன்னிப்பு வேணும்? இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை தவிர யாராலையும் கொடுக்க முடியாத ஒன்று அப்படின்னா பாவ மன்னிப்பு. பாவத்தை மன்னிக்க ஒரு அதிகாரம் படைத்த தேவன் உண்டானால் அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே அவரிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சாபங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகிறது, பிசாசு அவர்களை விட்டு வெளியே போகிறது, அந்த குடும்பம் தலைமுறையாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தகுதி இல்லை, நான் ஆயத்தமா இல்லை, இப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. நீங்க தகுதியாய் வாழ வேண்டியது கட்டாயம்தான், பரிசுத்தமாய் வாழ வேண்டியது கட்டாயம்தான். ஆனா அதுக்காகவே நான் ஆயத்தம் இல்லை, நான் சரியில்லை, நான் இன்னும் பரிசுத்தமா இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு போகிறதும் தப்பு. ஏன் அப்படின்னா, இது அபாத்திரமாய் பானம் பண்ணவும் கூடாது. அதே போல இதை பானம் பண்ணுகிறவர்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. ஞான ஸ்நானத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு இருக்கிறது. உபவாசிக்கும் போது ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. திருவிருந்து ஆராதனை ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஞான ஸ்நானம் எடுத்த பிறகும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமேயானால், ஏதோ அறியாமல் உணர்வு இல்லாமல் மதியேற்ற செய்தா அந்த பாவத்தில் வரக்கூடிய சாபத்திற்குள்ளாக ஆகக்கூடாது என்று சொல்லி மறுபடியும் ஒரு திருவிருந்து ஆராதனை கதை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த திருவிருந்து ஆராதனையில உங்க பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படுகிறது. இதற்காக தான் ஆண்டவர் திருவிருந்து ஆராதனை வைக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொண்டு திருவிருந்து எடுக்கும் போதெல்லாம், திராட்சை ரசத்தை உங்க கையில தரும்போதெல்லாம், அப்பமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை ஜெபம் பண்ணி தரும்போதெல்லாம், அதை கையில வாங்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். இந்த இரத்தத்தினால, இந்த சரீரத்தினால எனக்கு ஒரு அடையாளத்தை பரலோகம் தந்திருக்கிறது. என் வீட்டிற்கு ஒரு அடையாளம், என் சரீரத்திற்கு ஒரு அடையாளத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆகவே இந்த அடையாளத்தை தாண்டி ஒரு வியாதியும் எனக்கு வரப்போகிறதில்லை, ஒரு சாபமும் எனக்கு வரப்போகிறதில்லை. எத்தனை மந்திரவாதி ஒருமனப்பட்டு ஒரே நேரத்தில் 10 வாதைகளை அனுப்பினாலும் ஒரு வாதை கூட என்னை அணுக முடியாது, என் குடும்பத்தை அணுக முடியாது என்கிற நல்ல விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் கைகளில் ஏந்தி விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை புசியுங்கள், அதை குடியுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஏதோ ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறேன், நான் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற கடமைக்காக அல்ல. இதை நான் செய்யும் போது வாதை என்னை அணுகாது, பேய் அணுகாது, மாந்திரிகம் கிரியை செய்ய முடியாது. அதாவது நம்மத்தில் வந்திருக்கிற சகோதரி சொன்னாங்க, இந்த வாதை, இந்த போராட்டம், இந்த பிசாசின் தொல்லை என்னை விட்டு நீங்கும்படி நான் போகாத இடம் இல்லை. அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பிறகு கேளுங்க. கடைசியாக செலவு பண்ணது மட்டும் 65,000. அல்லேலூயா. ஆமாம், இலவசமாய் கர்த்தர் அதை செய்து கொடுக்கிறார். அவ்வளோ பணம் செலவழித்தும் விடுதலை இல்லை, சுகம் இல்லை. மந்திரவாதிகள் வாங்கிட்டு என்ன சொல்றாங்க, எல்லாம் கெட்டியாச்சு போகலாம் அப்படின்னுட்டு. ஆனால் ஜெபிக்கும் போது நிற்க முடியலை, வாதை உங்களை தள்ளி போட்டு வெளியே ஓடிச்சு, நிற்கவே முடியாது. இயேசு மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். யாராலையும் விடுதலை கொடுக்க முடியாது. இரத்தத்தில் விடுதலை இருக்கிறது.
இயேசுவின் நாமத்தில் விடுதலை இருக்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்கும், குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்கிறதை வேதத்திலிருந்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு உண்டாகும்படி ஆண்டவர் சபைக்கு திருவிருந்த ஆராதனை வைத்திருக்கிறார். பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும்படி ஞானஸ்நான ஆராதனையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரே ஒரு முறை தான் கொடுக்கப்படுகிறது. திருவிருந்தோ ஆதி சபை வீடுகள் தோறும் வாரந்தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பாக்கியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு சபை மாதத்தில் ஒரு முறை தான் கொடுக்கிறது. அதுக்கே நிறைய பேர் பங்கெடுக்கிறதில்ல, வர்றதில்லை, அதை உதாசீனப்படுத்துகிறது. நான் சொல்லுகிறேன், இது உங்கள் விடுதலைக்கும் ஆசீர்வாதத்திற்குமே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே தைரியமா ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சரீரத்தில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்கிற உணர்வோடு பரிசுத்தமாய் வாழுங்க. ஒருவேளை எங்கேயாகிலும் தவறிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பங்கெடுங்க. ஆண்டவரே, என் பாவத்திற்காய் சிந்தப்பட்ட இரத்தம் என்னை மன்னிக்கிறது, என்னை கழுவுகிறது என்று விசுவாசித்து நீங்கள் பங்கெடுங்க. நிச்சயம் உங்கள் பாவத்தை மன்னிக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். இது புது உடன்படிக்கைக்குரிய இரத்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கிறது வேதத்தில் சில குடும்ப உதாரணத்துக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாவம் சாதாரணமானதல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவும். எந்த மனுஷனுடைய இரத்தத்தை சிந்துகிறானோ அவனுடைய இரத்தமும் மனுஷனால சிந்தப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நினைக்கலாம், திறமை இருக்கு, நான் அவனை குத்தி கொண்டுட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். இன்னைக்கு எத்தனையோ ரவுடி தன்னை பெரிய ஆளா சமுதாயத்தில் காட்டும்படி, தன்னை குறித்து ஒரு பயம் உண்டாக வேண்டும் எல்லாருக்கும், அதை காட்டும்படி, அதை ஏற்படுத்தும்படி பந்தாவுக்காக எத்தனையோ கொலைகளை செய்கிறார்கள். கடந்த நாட்கள்லாம் பார்த்தா 6 கொலை தன்னுடைய மேல கேஸ் இருக்கு. 6 வழக்கு கொலை கேஸ்ல இருக்கு. சிலருக்கு 10 இருக்கு. இதில் கொலை முயற்சின்னு சொல்லி அது 5 எக்ஸ்ட்ரா இருக்கு. இஷ்டத்திற்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு மனுஷனை வெட்டுகிறதும் ஒரு மனுஷனை குத்துகிறதும் சாதாரணமாக நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷனுடைய இரத்தத்தை சிந்துகிறானோ அவனுடைய இரத்தத்தையும் மனுஷனால சிந்த வைக்கும்படி கர்த்தர் தீர்மானித்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு மனுஷனை வெட்டி நீ பெரிய ஆள் ஆகலான்னு நினைக்கலாம். ஆனா அதே மனுஷனை கொண்டு உன்னுடைய இரத்தமும் இந்த பூமியில சிந்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பெரிய கஷ்டம், பெரிய வேதனை. ஒரு பாவ மன்னிப்பை நாம சாதாரணமா எண்ணக்கூடாது. இந்த பூமியில சில மனிதர்கள் பாவத்தினுடைய மன்னிப்புக்குண்டியான வேல்யூ என்ன அப்படிங்கிறது சில மனுஷனுக்கு தெரிஞ்சபடினாலதான். அவன் முறையாய் செய்ய தெரியாவிட்டாலும் ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலங்களுக்காக போகிறான். தன்னுடைய கடைசி நாட்கள்ல லட்சங்களை செலவழித்து வட இந்தியாவில் இருந்து தென்னிந்தியாவுக்கு பஸ்ஸிலேயே வராங்க. வரக்கூடிய ஒவ்வொரு இடத்திலையும் இருக்கிற புண்ணிய ஸ்தலங்களுக்காக போறாங்க. ஒரு புண்ணிய நதி என்று சொல்லி நினைச்சு அங்க முங்குறாங்க, அங்க வணங்குறாங்க, அங்க பலி செலுத்துறாங்க. காரணம் என்னத்திற்கு? நான் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும். வயதான காலத்துல எத்தனை பேர் வராங்க. காசிக்கு போறது என்ன, கன்னியாகுமரிக்கு போறது என்ன, திருச்செந்தூருக்கு போறது என்ன, உபரிக்கு போறது என்ன, இன்னும் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்களுக்காய் மனிதர்கள் அலைந்து கொண்டே இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் சபையில உங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை இன்றைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய சரீரத்தை இன்றைக்கும் பிக்கும்படி ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். இது மூலமாய் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதை விசுவாசித்து இதுல வந்து பங்கெடுக்க மனசில்லை. கேட்டா சுகம் இல்லை, உடம்புக்கு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் ஐசியூலியா இருந்தீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. இல்லை வீட்டில் தான் இருந்தேன், சும்மா தான் இருந்தேன், அடுத்த வாரம் போகலான்னு நினைச்சேன். இலவசமாக கிடைக்கிறது சாதாரணமாக எண்ணப்படுகிறது. நீங்க அதை சாதாரணமாய் பார்க்காதுங்க. ஒரு மனுஷனுடைய பாவம், அந்த பாவத்தினால வரக்கூடிய சாபம் ரொம்ப ரொம்ப கொடூரமானது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்க எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்கதான் ஒரு மனுஷனுடைய
முதல் மனுஷனுடைய பாவத்தினால வரக்கூடிய சாபம் தொடங்குகிறது. அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 2 சாபத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். வேதனையோட பிள்ளை பெறுவாய், ஸ்திரீகளுக்கு வைக்கப்பட்ட ஒரு சாபம். அப்போ பாவம் செய்யக்கு முன்பதாக ஸ்திரீகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு சாபம், அப்படிப்பட்ட ஒரு வேதனையை ஆண்டவர் வைக்கல. ஆனா எப்போ மனுஷன் புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த கனியை புசித்தானோ அதுக்கு பிறகு ஒரு சாபம் மனுஷன் மேலேயும் மனுஷி மேலேயும் வந்தது. அது என்ன சாபம் அப்படின்னா, வேதனையோட பிள்ளை பெறுவாய். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் வந்திருக்கிற, அதை விசுவாசித்து அதை அனுசரிக்கிற இனி எந்த ஸ்திரீகளுக்கும் இந்த வேதனை இருக்காது என்று நான் கட்டளையிடுகிறேன், அறிவிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இனி உங்க மகளுக்கோ மருமகளுக்கோ உங்களுக்கோ வேதனை இருக்காது. அதை நம்பி எடுங்க. இந்த மாதிரியான சாபங்கள் எல்லாம் மனுஷன் மேல இருக்கிறது. அடுத்தபடியாய் ஆண்டவர் அதில் சொல்லுகிறார், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். இப்போ ஸ்திரியை ஆளுகிறது யாரு? புருஷன். சிலருக்கெல்லாம் நல்ல புருஷன் கிடைச்சிருக்கிறார், அதனால பரவாயில்லை. நீங்க ராணியும் அவர் ராஜாவுமா இருக்கிறார். நீங்க சொல்லுகிறது அவர் கேட்கிறாரு, அவர் சொல்றத நீங்க கேட்குறீங்க. சில வீட்டிலெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், எதையும் பேச முடியாது. மாமியாருக்கு அடிமை, மாமனாருக்கு அடிமை, கொழுந்தனாருக்கு அடிமை, அண்ணியாருக்கு அடிமை, வீட்டிற்கே ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்தப்படக்கூடிய எத்தனையோ பெண்களை பார்க்கிறோம். உன் புருஷன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆண்டு கொள்ளுகிறது என்றால் ஒரு ராஜா ஜனங்களை ஆளுகை செய்கிற மாதிரி, கண்ட்ரோல் பண்ணுகிற மாதிரி, கட்டுப்படுத்துற மாதிரி, அடிமையாய் வைக்கிற மாதிரி. குடும்ப வாழ்க்கை அப்படி இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு நிறைய ஸ்திரீகள் குடும்ப வாழ்க்கையை வெறுத்ததற்கு காரணம் என்ன? ஆண்களின் அடிமைத்தனம். ஆண்களின் அடிமைத்தனம். ஒரு குடும்பத்துல திருமணம் முடிந்து ஒரே மாசத்துல விவாகரத்து. இப்போ கோர்ட்ல கேஸ் இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, புருஷன் வீட்டில இருந்து வெளியே போச்சுல கதவு பூட்டிட்டு போவார், மனைவியை உள்ள வச்சுட்டு, ஜன்னல் எல்லாம் திறக்கக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, மனைவினுடைய செல்போனையும் வாங்கிட்டு போயிடுவார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட புருஷனாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண்டு கொள்ளுவானாம். இன்றைக்கும் இருக்கு கஷ்டம். அதோடு கூட இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து செல்போனை கொடுத்தா யாருக்கு பேசினாலும் பக்கத்துல இருந்து பேசணும். நம்ம மனைவி நம்ம வாங்கி கொடுத்த செல்போன்ல அவி அப்பா அம்மாட்ட நம்மளை குறித்தே குறை சொல்ற அளவுக்கு சுதந்திரம் இருக்கு. அடுத்தானே? ஆமா, சொல்லாமலா இருப்பிய? அவருக்கு வேற வேலையே இல்லை, நீ திட்டாமையா இருப்பிய? நாங்க வாங்கி தந்த செல்போன்ல எங்களை குறித்தே நீங்க திட்டுவிய. அந்த அளவுக்கு சுதந்திரம் தந்திருக்கோம். ஆனா எத்தனையோ குடும்பத்துல பக்கத்துல இருக்கணும். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணணுமா? புருஷன் பக்கத்துல இருந்தா யூஸ் பண்ணணும். செல்போன்ல அம்மாட்ட பேசணுமா? பக்கத்துல இருந்தா பேசணும். அவ்வளோ கண்ட்ரோல், கட்டுப்பாடு. எதையும் வாயை திறந்து இது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கண்ட்ரோல் இருந்தாலும் பரவாயில்ல, அடி உத அதுக்கு மேல போனஸ் மாதிரி. இப்ப இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் 1 மாசம் 2 மாசம் அந்த பிள்ளை பார்த்து இனி இவங்க கூட வாழவே முடியாது, விவாகரத்துக்கு போயாச்சு. இப்போ மாப்பிள்ளை அங்கங்க ஓடி ஒரு பஞ்சாயத்தை போய் பார்க்குறான், பெரிய ஆட்களை பார்க்குறான், மகளிரில் போய் பார்க்குறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்க. இப்போ அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லுது? எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டாம், 2 மாச வாழ்க்கையே கசந்து போச்சு, வேண்டாம். ஒரு மனுஷனுடைய அடிமைத்தனம். நான் சொல்லுகிறேன், இந்த அடிமைத்தன கட்டுகள் எல்லாம் ஒருவேளை உங்க குடும்பத்தில் இருக்குமே ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால அவர் உங்களை விடுவிக்கிறார். கணவனுடைய இருதயம் மாறுகிறது, மனைவினுடைய இருதயம் மாறுகிறது. உங்க குடும்ப சூழ்நிலைகளில் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வருகிறார். எந்த மனுஷனும் உங்களை ஆளுகிறது இல்லை. சந்தோஷப்படுகிறீர்களா? ஹல்லேலூயா. யார் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. சில வீட்டுகள்லாம் பெரிய கஷ்டம்.
ஜெபத்துக்கு போகக்கூடாது, ஜெபம் பண்ண யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, பைபிளை வாசிக்கக்கூடாது. ஒரு வீட்டில் தன்னுடைய மனைவி பைபிள் வாசிக்கிறது பெரிய குற்றமாங்கிறது தெரியல எனக்கு. பைபிள் வாசிக்கக்கூடாது. எத்தனையோ பைபிள் அவர் கைனால் கிழிச்சு போட்டிருக்கிறார், எத்தனையோ வேதத்தை தூக்கி வீசி இருக்கிறார். ஆண்களின் ஆதிக்கம். நான் சொல்லுகிறேன், சாபம் இப்படியெல்லாம் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கிறத எத்தனை பேர் விரும்புவார்கள் அப்படின்னா யாருமே விரும்ப மாட்டார்கள். இதெல்லாம் சின்ன சாபம்தான். அடுத்தல எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபதிரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும், ஏலியின் குடும்பத்தின் மேல ஆண்டவர் இருந்த சாபத்தை கூறுகிறார். எதனால் அப்படின்னா, ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் வளர்ந்தார்கள். ஏலி ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனா ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதவர்களாகவே இருந்தார்கள். கர்த்தரை அறியல, அக்கிரம செய்கைக்காரர்களாய் இருந்தார்கள், பாவம் செய்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் நடந்தார்கள். அப்போ ஏலியனுடைய குடும்பத்தின் மேல ஒரு சாபத்தை ஆண்டவர் கூறுகிறார். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரக்கூடிய சாபம், வேதத்திலேயே சொல்லப்பட்ட சாபத்தெல்லாம் நம்ம பார்த்தா பெரிய வேதனை. ஏலியனுடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் இந்த ஒரு சாபத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. ஆமா, இன்று முதல் உபத்திரவத்தை நீ காண்பாய். உன் வீட்டில் உபத்திரவம் இருக்கும். உன் பாவத்து நிமித்தம், உன் அக்கிரம செய்கை நிமித்தம் உபத்திரவம் இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம வீட்டில் சில நன்மைகளை, சில சமாதானங்களை, சில சந்தோஷங்களை நம்ம உணராமல் இருக்கலாம். ஆனால் சில சூழ்நிலைகள் வரும்போது தான் தெரியும் சமாதான குறைவு, வேதனை அப்படின்னா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு குடும்பத்தில் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா தெரியாது. ஒரு சம்பவம் சம்பவிக்கும் போது தான் தெரியும். உலகமே நமக்கு இருண்ட போல ஆயிரும். இப்போ பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர், அவருடைய மனைவி மரித்தார்கள். அந்த குடும்பத்திற்கு எப்படி இருக்கும்? ஒரே நாள் ஒரு வீட்டில் 2 போனோம், 2 பேர் மரித்து. இன்றைக்கும் சில இடங்களில் நடக்கும். ஒரே குடும்பத்தில் 3 பேர். எங்கள் சொந்த ஊரில் நடந்த ஒரு சம்பவம். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய பாதையில் மனைவியும் ஒரு பிள்ளையும் பஸ்ஸில் போகிறாங்க, கணவனும் 2 பிள்ளைகளும் பைக்கில் போகிறாங்க. பைக்கில் போன கணவனுக்கும் 2 பிள்ளைகளுக்கும் விபத்தில் 3 பேரும் தூக்கி வீசப்பட்டு மரிச்சிட்டாங்க. ஒரே நாள் வீட்டில் 3 பிரேதங்கள் தூக்கப்பட்டது. அந்த வீடு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டாலும் நிற்க கூட முடியாது, சும்மா இருக்க கூட முடியாது. இன்னைக்கு சில சம்பவத்துக்குள்ள சிலர் அழுது புரளுகிறத பார்க்குறீங்க, சோர்ந்து போய் மயங்கி விழுகிறத பார்க்குறீங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சம்பவத்தை கேள்விப்படும் போது சகிக்க முடியல, இருதயத்தில் பலன் இல்லை. ஆகையினால தான் உருளுகிறதும் கீழே படுக்கிறதும் மயங்குகிறதும். இதனால தான் இன்னைக்கு நாம சிரிக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தருடைய பெரிய இரக்கம். சாபங்கள் அணுகாதபடி கர்த்தர் நம்மை இரட்சித்திருக்கிறார். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் தான் சாபத்தை உங்களை விட்டு அப்புறப்படுத்தி இருக்கிறார். சாபமாகிய வாதை உன் குடும்பத்தில் கிரியை செய்யாதபடி கர்த்தர் காத்தார். எத்தனையோ குடும்பத்தில் வந்திருக்கிற வியாதியினால சோர்வு, கணவனாருக்குள்ளாய் வந்திருக்கிற வியாதி, அதை குறித்து மனைவிக்கு பிள்ளைகளுக்கு ஒரே வருத்தம், சந்தோஷம், சமாதானம் போயிட்டு மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க 3வது ஸ்டேஜ், இனி ஒன்றும் பண்ண முடியாது, இனி மரணம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை நிமித்தமாய் கணவனாருக்குள்ளாய் சந்தோஷம் இல்லை, மனைவிக்குள்ளாய் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுக்குள்ளாய் சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நம்மளை சமாதானமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வியாதிகள் இருக்குது, ஆனால் சமாதானமாய் இருக்கிறோம்.
சந்தோஷமாய் இருக்கிறோம். வியாதி இருக்கிறதற்கான அடையாளமே இல்லாதவர்களை போலதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். வியாதி உன் சரீரத்தை உருகுலைந்து போக பண்ணவில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய வியாதியை வெளியே சொல்லக்கே விரும்பல. அவ்வளவு வெக்கப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். சில வியாதியை நம்மளால மறைக்கவும் முடியல. அந்த அளவுக்கு வியாதியினுடைய தீவிரம் வெளியே இருக்கிறது. ஆனால் கர்த்தரோ உன்னை இதுவரையிலும் சுகமாய் வைத்திருக்கிறார். நாம குடும்பத்தில் மகிழுகிறோம் அப்படின்னா இதனால தான் மகிழ்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா பிரியாணி சாப்பிட்டா கூட ருசியா இருக்காது. சில ஆட்கள் துக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு தண்ணி குடிங்கப்பா, குடிக்க தண்ணி கொடுங்க, குடிக்க மாட்டாங்க, குடிக்க முடியாது. வேதனையில் தொண்டெல்லாம் வறண்டுரும், வலிக்கும், அடைச்சிரும். ஒரு துக்கம் எப்படி இருக்கும்னு சிலருக்கு அனுபவிச்சாதான் தெரியும். ஒரு விபத்தில் அந்த சூழ்நிலை நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும், பறி கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும். நான் சொல்லுகிறேன், இது ஒன்றும் உன் வாசலுக்குள் வருவதில்லை. எத்தனை பேர் வரக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறீர்கள்? அவங்களுக்கு ஒரே ஒன்று தான் பாதுகாப்பு. இயேசுவின் ரத்தம் தான் பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தான் பாதுகாப்பு. என் வீட்டிற்குள்ள அந்த சாபம் வரக்கூடாது. ஒரு நாள் ஒருத்தங்க சொன்னாங்க, நல்லா தான் இருந்தா, நல்லா தான் பேசுனா, அவ தான் மதியானம் சமைச்சா. ஒரு நாள் இல்லாம அன்னைக்கு மட்டன் வேணும்னு கேட்டா எங்க வீட்டால் எடுத்து கொடுத்தாங்க, 1.5 கிலோ எடுத்து கொடுத்தான். அவ தான் ரொம்ப நல்லா டேஸ்டா சமைப்பா. சாயங்காலத்துக்குள்ள என்ன நடந்துன்னே தெரியல. ஆளை காலைக்கு தேடுறோம், மேல் மாடியில் போய் பார்க்குறோம், தூக்கில் தொங்கிட்டு உயிர் எப்போ போச்சுன்னே தெரியல. சமாதானம் எப்போ போகும்னு தெரியாது. என்றைக்கும் சமாதானம் இல்லை. ஒரு உயிர் போனது நிமித்தமாய் சமாதானம் இல்லை. எதனால நடந்துச்சுன்னே தெரியல. இன்றைக்கு கர்த்தர் உன்னை மகிழ பண்ணி இருக்கிறார். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? இதே போல பொல்லாப்பும் வாசப்படியில வரவிடாதபடி ஒருவருடைய ரத்தம் அடையாளமாய் போடப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தின் வல்லமையினாலதான் உன் வீட்டு வாசலுக்குள்ள இப்படிப்பட்ட தீங்கு வரல, ஆபத்து வரல. நீ வாகனத்துல போகும்போதெல்லாம் அவருடைய சமூகம் ஆமென் அதற்கு முன்பதாக செல்லுகிறது. விமானத்துல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், வாகனத்துல போனாலும், நடந்து போனாலும் ஒருவருடைய ரத்தம் அடையாளமாய் இருக்கிறது. எத்தனையோ வாதைகள் நானும் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். குறிப்பிட்ட இடத்துல திரும்ப திரும்ப விபத்து, குறிப்பிட்ட இடத்துல திரும்ப திரும்ப மரணம், குறிப்பிட்ட இடத்துல திரும்ப திரும்ப உயிர் பலி ஆயிற்றே இருக்கும். ஒரு வாதை, ஒரு சாபம் அதில் இருந்து செய்து கொண்டே இருக்கும், போராடி கொண்டே இருக்கும். ஆனா நம்முடைய வாகனங்களும் நம்முடைய குடும்பங்களும் எத்தனையோ முறை அதை தாண்டி போயிட்டு வருகிறது. ஏன் நீங்க அவ்வளோ அறிவாளியா? வாகனம் ஓட்டக்கூடிய அவ்வளோ அறிவா இருக்கு? கிடையாது. ஒருவருடைய இரத்த கோட்டைக்குள்ளா என்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. முடி அளவுக்கு வந்தது, தலை வரைக்கும் வந்தது, ஆனாலும் சேதம் இல்லாமல் போனது. நெருங்கி வந்தது, வஸ்திரத்தை உரசிட்டு போன மாதிரி வந்தது தீங்கு, ஆனாலும் கர்த்தர் என்னை ரட்சித்தார், காப்பாற்றினார். நான் காப்பாற்றப்பட்டதற்கு என்னுடைய ஞானம் காரணம் அல்ல, என் திறமையோ பலமோ காரணம் அல்ல, அவருடைய இரத்தம் தான் காரணம். எத்தனை பேர் நம்புறீங்க? இரத்தம், இயேசுவின் இரத்தம். ஒருவர் என்னுடைய சாபம் என் குடும்பத்தை பாதிக்காதபடி, என் கூடாரத்தை பாதிக்காதபடி, என் வாகனத்தை பாதிக்காதபடி ஒருவருடைய இரத்தம் அடையாளமாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் அழுகிறான், ஐயா காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எங்கேயாவது இருந்து தண்ணி கொரிட்டு வந்து ஊத்துங்க, வாகனம் தீப்பிடிச்சு எரியுது, சொத்தெல்லாம் வித்து வாங்கினேன், மனைவினுடைய நகையெல்லாம் வித்து வாங்கினேங்க, யாரும் இல்லை. ஒரு சில மணி நேரத்தில் வாகனம் அப்படியே எரிந்து நிற்குது. நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் பயன்படுத்துகிற வாகனம் தீப்பிடித்து எரிகிறது எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப நேரமே இல்லை. ஆனால் என் வாகனத்தில் அவருடைய இரத்தம் இருக்கிறது. உங்க வாகனத்தில் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் இருக்கிறது. உங்க வீட்டில் அவருடைய இரத்தம் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் எடுக்கிறது நல்லது. அவருடைய இரத்தத்தினால் அந்த சாபம் எல்லாம் கழுவப்படுகிறது, பாவம் எல்லாம் கழுவப்படுகிறது. ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள் தான் திருவிருந்து ஆராதனை பங்கெடுக்க முடியும். திருவிருந்து ஆராதனை மிஸ் பண்ணாதிருங்க. அது ஒரு பண்டிகை போல நினைங்க. ஹல்லேலூயா. ரேஷன் கடையில் 2000 ரூபா கிடைக்குன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சொன்ன உடனே சிரிச்சிட்டிங்களே, அவ்வளோ சந்தோஷமா இருக்கும்.
போங்கங்க, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா கிடைக்குது உரிமை தொகை, என்னென்ன பேரெல்லாமோ வைக்கிறாங்க. சரி, ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னாலே அவ்வளோ சந்தோஷம். நான் சொல்லுகிறேன், ஒரு சாபத்தில் இருந்து, ஒரு பாவத்தில் இருந்து இலவசமாய் மன்னிப்பு கிடைக்குதுன்னா, நான் சொல்லுகிறேன், அது 2000 ரூபாயில விட அதிகம், லட்ச ரூபாயை காட்டிலும் அதிகம், கோடி ரூபாயை காட்டிலும் அதிகம். இன்னைக்கு கோடி ரூபாய் இருக்கான ஆள் இல்லை, கோடி ரூபாய் இருக்கான சந்தோஷப்படுக்கு யாரும் இல்லை. எத்தனையோ குடும்பத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு மனுஷனுடைய குடும்பத்தில் சாபம் வரக்கூடாது. இந்த ஏலியின் குடும்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம். 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய், ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஏலியினுடைய பிள்ளைகள் செய்த அத்தனை பாவங்களும், அத்தனை அக்கிரமங்களும், அத்தனை அட்டூழியங்களும் இன்னைக்கு சபைகளில் சிலருக்குள்ள இருக்கதான் செய்கிறது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்க எவ்வளவு நேரம், ஆனா ஒருவருடைய இரத்தம் உனக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் ஊழியக்காரனுக்குள்ளாய் பாவம் இருக்கிறது, விசுவாசிகளுக்குள்ளாய் பாவம் இருக்கிறது. ஏலினுடைய குமாரர்கள் என்னென்ன பாவம் செய்தார்களோ அதுல அநேக பாவங்கள் இன்றைக்கும் சபைக்குள்ளாய் இருக்கிறவர்களுக்குள்ளாய் இருக்கதான் செய்கிறது. ஆனா அன்றைக்கு அவர்களுக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம் இல்லை, இன்றைக்கோ நமக்கு இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் எனக்காய் சிந்தின இரத்தம் இருக்கிறது. ஆகையினாலே நான் என் குடும்பம் ஏலியின் குடும்பத்தை போல பாதிக்கப்படல. என் குடும்பத்தினுடைய என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏலியின் பிள்ளைகளுக்கு மேல வந்த சாபம் உங்க பிள்ளைகள் மேல, என் பிள்ளைகள் மேல ஆண்டவர் வர விடல. கர்த்தருடைய இரத்தம் பாதுகாத்தது. ஆண்டவருடைய வசனம் அதுல சொல்லுகிறது, ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. இன்னைக்கு ஒரு குடும்பம்னா ஒரு தகப்பனார் இருக்கிறார், ஒரு தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, வாலிப பிள்ளைகள் இருக்கிறது, திருமணம் முடிந்தவர்கள் இருக்கிறாங்க. எதான குடும்பம்? முடி நரைக்கிறதுக்குள்ளாக மறிப்பார்களாம். அந்த சாபம் எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிறது. சில குடும்பத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன், விதவைகளா இருப்பாங்க, கணவன் இழந்த சின்ன வயசுல. 65 வயசுக்கு மேலன்னா பரவாயில்ல, இளம் வயது விதவைகள் எத்தனையோ குடும்பத்தில் பார்க்கிறோம். வேதனையின் உச்சம். அடுத்தபடியாய் வாசித்தால் 33, என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியை நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்திலுள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். அல்லேலூயா. ஒரு 2 பிள்ளைகள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தமாய் அந்த குடும்பத்திற்குள்ளாய் வரக்கூடிய சாபத்தை எல்லாம் கர்த்தர் ஒண்ணு விடாம எழுதி வைக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற பாவம், இதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். நான் சிம்பிளா நீங்க புரிகிற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பாவ சந்தோஷத்தை நாம அனுபவிச்சா நமக்கு வரக்கூடிய நல்ல சந்தோஷத்தை எல்லாம் நம்ம இழந்துருவோம். எத்தனை பேருக்கு புரியுது? பாவ சந்தோஷத்தை நீங்க எவ்வளவு அனுபவிக்கிறீர்களோ உங்களுக்கு நல்ல சந்தோஷமே இல்லாம போயிடும். ஒரு மனைவி மூலமாய் நல்ல சந்தோஷம், மகள் மூலமாய், மகன் மூலமாய், பேர பிள்ளைகள் மூலமாய், மருமகன் மூலமாய் நமக்கு வரக்கூடிய நல்ல சந்தோஷம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு திருமணம் முடிந்த மகள் வருகிறாள், என்ன சந்தோஷமா இருக்கு. பேர பிள்ளைகள் வர்றாங்க, என்ன சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. பாம்பேலேருந்து வரும்போது அவ்வளோ சந்தோஷப்படுவார்கள் எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம். ஸ்டேஷன் வரைக்கும் வந்து காவல் இருப்பாங்க. ஒரு முறையெல்லாம் 12 மணிக்கு வரக்கூடிய ட்ரெயின் 4:30 மணிக்கு வந்தது. அப்போ ஃபோன் வசதி இல்லை. இப்பெல்லாம் வீட்டில் இருந்தே பார்த்துருந்தோம் அவங்க ட்ரெயின் எங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னு. அப்பெல்லாம் அந்த காலத்துலாம் அதெல்லாம் கிடையாது. 12 மணிக்கு வருமே ட்ரெயின் அப்படின்னு தாத்தா பாட்டி எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் ட்ரெயின் வந்தது 4:30 மணிக்கு சாயங்காலம். அது வரைக்கும் காத்திருந்தார்கள். இறங்கின உடனே அவ்வளோ சந்தோஷம், அதெல்லாம் இன்னும் மறக்கலை. ஹல்லேலூயா. பிள்ளைகள் வருகிறார்கள், சந்தோஷம். திருமணம் முடிந்த பிள்ளைகள் வர்றாங்க, பேர பிள்ளைகள் வர்றாங்க, அவ்வளோ மகிழ்ச்சி. காத்துட்டே இருப்போம். வீடெல்லாம் பெருக்கி எல்லாம் இருக்க வேண்டிய இடத்தெல்லாம் ஒதுக்கி பறக்கி வச்சு, என்ன சமைக்கணுமோ சமைச்சு, என்ன பண்டம் வாங்கணுமோ வாங்கி வச்சு எவ்வளோ சந்தோஷப்படுகிறோம். குடும்பமாக இருந்து சாப்பிடுகிறது அவ்வளோ சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆகையினால நான் சொல்லுகிறேன், தயவாய் கிருபையாய் மதியினமாய் செய்தது போதும், இனி செய்யாதிருங்க.
பாவ சந்தோஷத்துல உங்க பங்கு இருக்குமேயானால் நல்ல சந்தோஷத்துல இருக்கிற பங்கை கர்த்தர் எடுத்து போடுவார். ஆமென். எத்தனை பேருக்கு பேர பிள்ளை சந்தோஷம் வேணும்? இல்லைன்னா மருமவ வருவா, இது ஏன் பிள்ளைன்னு தூக்கிட்டு போயிடுவா நீ கொஞ்சிட்டு இருக்கும்போது. ஆமா, என் பிள்ளைய தொடக்கூடாதுன்னு அவ சொல்லுவா. எத்தனையோ குடும்பத்துல மாமனார் மாமியார் சந்தோஷம் சமாதானம் இல்லாம இருக்காங்க. ஆனா எத்தனையோ குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நல்ல மருமகளை மகளாக தந்தார், மருமகனை மகனாக தந்தார். நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் நமக்கு சந்தோஷம். பாவ சந்தோஷம் ஒரு நாள்ல முடிஞ்சிரும், சில மணி நேரங்களில் முடிஞ்சிரும். நல்ல தண்ணி அடிக்கிறது, நல்ல கஞ்சா அடிக்கிறது, நல்ல ட்ரக் எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல இந்த சந்தோஷம் பாவ சந்தோஷம் எல்லாம் ஒரே நாள்ல முடிஞ்சிடும், ஒரு சில மணி நேரங்கள்ல போயிடும். ஆனா நல்ல சந்தோஷம் அப்படி அல்ல, அது காலகாலத்துக்குன்னு இருக்கும். ஹல்லேலூயா. அது தலைமுறை தலைமுறையாய் தொடரும். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே என்ன சந்தோஷப்படுகிறோம், வீட்டுக்கு வராங்கன்னு என்ன சந்தோஷப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு ஏலியின் குடும்பத்திற்கு ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் இல்லை, இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவையில சிந்தின இரத்தம் இல்லை. சாபம், அடுக்கடுக்கான சாபத்திற்கு உள்ளானார்கள். இதே சாபம்தான், இதே பாவம்தான், இதே பாவத்தினால் வந்த சாபம்தான் நம்ம குடும்பத்திலே வர இருந்தது. கர்த்தரோ அவருடைய இரத்தத்தினால நம்மை ரட்சித்து காப்பாத்தினார். ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு படுத்தா சில ஆளுக்கெல்லாம் சாப்பிடச்சிலேயே தூக்கம் வந்துடுது, அவ்வளோ நிம்மதி இருதயத்தில் இருக்கு. சில ஆளுக்கு பிரசங்கம் கேட்கும் போதே தூக்கம் வருது, அவ்வளோ நிம்மதிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, படுத்த உடனே தூங்குறதும் அவ்வளோ சமாதானம். இதெல்லாம் நல்ல சந்தோஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சமாதானமும் சந்தோஷமும். நல்லா சாப்பிட தோணுது, நல்ல பண்டந்துங்க தோணுது, நல்ல டூர் போக தோணுது. ஏன்? ஆண்டவர் கொடுத்த சந்தோஷம் சமாதானம் நம்ம அனுபவிக்கிறோம், தப்பல்ல. நான் சொல்லுகிறேன், இதை விட அதிகமாய் நீங்க அனுபவிப்பீர்கள். பாவத்தை வெறுத்து விடுவோம். ஒருவேளை மதிகனமாய் செய்தால் இன்றைக்கு ஆண்டவரே இனி நான் செய்ய மாட்டேன். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை நிச்சயமா இன்றைக்கு பெறுவான். நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, பாவத்தினால வரக்கூடிய சந்தோஷம் வேணுமா அல்லது பரிசுத்தத்தில் வரக்கூடிய சந்தோஷம் வேணுமா? பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள், ஆனால் நல்ல சந்தோஷம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஆகையினால அசுத்தங்களை வெறுத்து விடுங்க. இன்னைக்கு தண்ணி அடிக்கும் போது நல்லா தான் இருக்கும், சிகரெட் அடிக்கும் போது நல்லா தான் இருக்கும். நாளைக்கு சரீரம் பாதிக்கப்பட்டால் ரொம்ப கஷ்டமாயிரும். நாம நம்ம குடும்பத்தை நடத்த லாய்க்கு இல்லாதவர்களா மாறிடுவோம். நம்ம சொந்த வேலையை சுய வேலையை செய்ய தகுதி இல்லாதவர்களா ஆகி விடுவோம். மன்னிப்பு கொடுக்கிற ஒரு தேவன் இன்றைக்கு இருக்கிறார். ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானத்துல தான் ஒரு மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் எடுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் திருவிருந்த ஆராதல பங்கெடுங்க. இதுவும் ஒரு பாவ மன்னிப்பை தான் கொண்டு வருகிறது. ஆண்டவர் அடுத்தடுத்த சாபத்தை ஏலியின் குடும்பத்தில் சொல்லுகிறார். அடுத்தபடியாய் சொல்லுகிறார், ஒப்பினியும் பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாய் இருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளிலே சாவார்கள். பாவத்தினால ஒரே நாள் மரித்தார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஒரு குடும்பத்துல ஒரே நாள் 2 பிள்ளைகள் பிறக்கிறது சந்தோஷம், 2 பிள்ளைகள் பிறக்கிறது சந்தோஷம். ஆனா 2 பிள்ளைகள் மரிக்கிறது, ஒரே நாள் மரிக்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமான அனுபவமா இருக்கும் என்கிறதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்க வாழ்க்கை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க, ரொம்ப பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள், இன்னைக்கு அழகு இருக்கு, திறமை இருக்கு, வசதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. நீ பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க துணியாதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்க உண்மையாயிருங்க. வாலிப நாட்கள்ல உண்மையாயிருங்க. நீங்க லைஃப் லாங்கா சந்தோஷப்படுற மாதிரி நல்ல துணை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் துணை இருந்தும் வாழ முடியாமல் இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நல்ல துணையை தந்து மகிழ பண்ணுவார். நீங்க படிக்க வேண்டிய வயசுல லவ் பண்றீங்க, நான் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு பிரியமாய் மாத்திரம் எடுங்க. சாகிறது வரைக்கும், கடைசி வரையிலும் இந்த பூமியில
80-90 வயசுல கூட கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடிய லவ்வை கத்த தருவார். வாலிபத்தை நீ காத்துக்கொள்ளணும், தன் வழியை சுத்தப்படுத்தணும். இதுல என்ன இருக்கு, எல்லாரும் பண்றது தானே. அது ஒரு விதமான இச்சை. அந்த காதல் வேதத்துல வரல, அந்த காதல் ஆண்டவர் மேல வரல, அந்த காதல் படைத்தவர் மேல வரல. பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியல. பார்க்கறதுக்காகவே காலேஜ் போறது, பார்க்கறதுக்காகவே ஸ்கூலு போறது, பார்க்கறதுக்காகவே டியூஷன் போறது, பார்க்கறதுக்காக வேலைக்கு போறது, பார்க்காம இருக்க முடியல. அந்த காதல் ஆண்டவர் மேல வந்தனா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. அவரை பார்க்க ஆசை இல்லை, அவரோடு பேச ஆசை இல்லை, அவரை சந்திக்க ஆசை இல்லை, அவருடைய வேதத்தில் அந்த லவ் வர மாட்டேங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நேசி, கர்த்தரை நேசி, கர்த்தரை நேசி. இயேசு ரொம்ப உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் எங்களை நேசிக்கிறார், கர்த்தர் எங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவையில்லாத உலக காரியத்தெல்லாம் ரொம்ப நேசிக்கிறது, ரொம்ப லவ் பண்றது. தேவையில்லாததை, தகுதி இல்லாததை துளி அளவும் விரும்ப வேண்டாம். நமக்கு அது தேவையில்லை. அது போதை பழக்கமா இருந்தாலும் சரி, வேசித்தனமா இருந்தாலும் சரி, நமக்கு அது தேவையில்லை. ஒரு சிற்றின்பத்திற்காக ஒரு பேரின்பத்தை விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் கொடுக்கிறது பேரின்பமாயிருக்கும், பிசாசு கொடுக்கிறது சிற்றின்பமாயிருக்கும். சிற்றின்பம் வேண்டாம், வெறுத்து விடுவோம். ஹல்லேலூயா. அதிலையும் அதிகமாய் செய்துட்டால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இருக்கிறது. இவ்வளோ பெரிய சாபம் ஆண்டவர் ஏலியின் குடும்பத்தில் சொன்னார். ஹல்லேலூயா. ஏலியின் குடும்பத்தில் சொன்னார். அதோடு நிற்காமல் கடைசி 36வது வசனத்தில் ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியா இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்ப சாப்பிட யாதொரு ஆசிரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்கிறார் என்றான். ஹல்லேலூயா. ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கையேந்துவார்கள் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கிற நீங்கள் இனி எங்கேயும் கையேந்துவதில்லை. எவ முன்பதாகவும் எதுக்காகவும் நிற்க போகிறதில்லை. இந்த சாபம், கையேந்தி நிற்கிற சாபம், பற்றாக்குறை என்கிற சாபம், கடன் வாங்கக்கூடிய சாபம், கந்து வட்டி வாங்கக்கூடிய சாபம், சிட்டாவுல பணம் வாங்கக்கூடிய சாபம், இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தினால் இது மாறி போகிறது. உங்களை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஏலியின் குடும்பம், இவன் தான் நியாயாதிபதி, இவன் தான் ஆசாரியன், பிரதான ஆசாரியன். இன்னைக்கு பிரதானமா இருக்கிற ஊழியக்காரர்கள் எவ்வளவு ராஜரீகமா இருக்கிறாங்க, எவ்வளவு வசதியா இருக்கிறாங்க, எவ்வளவு ஐஸ்வர்யமா இருக்கிறாங்க. மத தலைவர்கள் எல்லாம் பார்க்கிறோம், கிறிஸ்தவ மத தலைவர்கள்லாம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. இருக்கிற சொத்து மதிப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா கூட ஒரு 4-5 தலைமுறைக்கு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தையும் செழிப்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஏலிக்கு அதை விட அதிகமாகவே இருந்திருக்கும். ஆனால் கர்த்தருடைய சாபம் அதுல ஒன்றும் அவனுடைய தலைமுறையை சேர விடல. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொத்து அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஜெயிச்சிட முடியாது. வருமானம் அதிகமா இருக்கிறதுனால நீங்க ஜெயிச்சிட முடியாது. அவர்தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அவர்தான் அந்த சொத்து மேல இருக்கிற சாபத்தை அவர் எடுத்து போடணும். அந்த சாபத்தை மாற்றி அந்த சொத்தை உன் தலைமுறைக்கு ஆசீர்வாதமாய் ஆசீர்வதித்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனார் சிறுவயது முதலே உழைத்து சம்பாத்தியம் பண்ணி வைத்திருந்த சொத்து பிரிவினையில பிரச்சனை வந்துருக்குது. ஒரு பையன் இப்பவே எனக்கு பிரிச்சு கொடு அப்படின்னு வாரான். மற்ற பிள்ளைகள் அமைதியா இருக்கிறாங்க. தகப்பனாருக்கு மனதில்லை, கேட்கிற குமாரன் கெட்ட குமாரன், அதனால கொடுக்கல. முகத்திலேயே குத்தி கொள்ளுகிறான். செய்தியில நம்ம பார்த்தோம். சொத்து சாபமாய் மாறுகிறது, ஆஸ்தி சாபமாய் மாறுகிறது. நல்ல தொழிலதிபர் நீ கூட கேள்விப்படுகிறோம் அந்த நபரை குறித்து. தொழிலதிபர் அப்படின்னா எத்தனை தொழில் வைத்திருப்பார், எவ்வளவு கோடி சம்பாத்தியம் பண்ணுவார். பல லட்சங்கள், பல ஆஸ்திகள், பல கோடிகள் ஏலிக்கு இருந்திருக்கும். ஆனால் ஒன்றும் தலைமுறையை சேரல, சொந்த பிள்ளைகளுக்கு சேரல. ஹல்லேலூயா. பெரிய சாபம் இப்படிதான் பண்ணும். நம்ம கஷ்டப்பட்டு சேமிக்கிறதெல்லாம் ஒரே வியாதி கொண்டு போயிடும், ஒரே ஆபத்து கொண்டு போயிடும், ஒரே விபத்து கொண்டு போயிடும், ஒரே நாசமோசம் கொண்டு போயிடும். நான் சொல்லுகிறேன், இயேசுவின் இரத்தம் இனி அப்படி நடக்க விடாது.
கல்வாரி சிலுவையில உங்களுக்காய் சிந்தனை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்க ஆஸ்திகளில் இருப்பதாக, உங்க குடும்பத்தில் இருப்பதாக, உங்க வருமானத்தில் இருப்பதாக. ஆண்டவருடைய இரத்தம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை மாற்றுவதாக. ஆகையினால நான் சொல்லுகிறேன், ஞான ஸ்நானம் எடுங்க, திருவிருந்தில் பங்கெடுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்க ஆசீர்வாதத்துக்கு இந்த திருவிருந்து ரொம்ப முக்கியம். உங்க சாபங்கள் உங்களை விட்டு மாறக்கு இந்த திருவிருந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவர் சொன்ன சாபங்கள் எல்லாம் நம்ம குடும்பத்தில் லேசா எட்டி பார்த்திருந்தா கூட இப்ப இருக்கிற சந்தோஷம் கூட நமக்கு இருக்காது, இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் கூட ஒன்றுமில்லாம போயிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான சாபங்கள் எத்தனையோ குடும்பத்தில் இருந்திருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது, இப்பவும் இருக்கிறது. கர்த்தரோ அவருடைய கிருபையினால நம்முடைய குடும்பத்தில் சாபம் தங்காதபடி ஆசீர்வாதமை தங்க வேண்டும் என்கிறதற்காக தன்னுடைய சரீரத்தையே சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ரத்தம் சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். என் குடும்பத்திற்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படல, என் குடும்பத்திற்காக பிதாவாகிய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியை போல அடிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை காட்டிலும் என் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தமே அதிக வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் ஜெயம். நிறைய வீட்டில் போட்டிருப்பாங்க இயேசுவின் இரத்தம் ஜெயம். அதுக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. இது என்ன இயேசுவின் இரத்தம் செய்யும், இயேசுவின் இரத்தம் செய்யும், இதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க எழுதி போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி, உணர்வுல இருக்கட்டும், ஆத்துமாவில இருக்கட்டும், உள்ளத்துல இருக்கட்டும், உங்களுக்குள்ள இருக்கட்டும். இயேசுவின் இரத்தம் எனக்கு ஜெயம், இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது, இயேசுவின் இரத்தம் அதிகாரம் உள்ளது, பொல்லாத பாவ சாபங்களுக்கெல்லாம் என்னை மீட்டு ரட்சிக்கிற இயேசுவின் இரத்தம். எனக்கு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிருந்து வசனங்களை தியானிச்சு எப்பண்டா அந்த பண்டிகை வருங்கிற மாதிரி இருதயத்தில், எப்பண்டா திருவிருந்து எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்ம தலைமை போதகர் சொன்னார், வீட்டில் படுத்த படுக்கையாய் இருக்கிற, பலகீனமாய் இருக்கிற, ஆராதனைக்கு வர முடியாத இருக்கிற, மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிற முதியவர்களுக்கு கூட 1 மாதம் எடுக்கல அப்படின்னா வீடுகளுக்குள்ள போய் கொண்டு கொடுங்க திருவிருந்து. ஒரு சின்ன ஜெபம் செய்து, ஒரு சின்ன பிரசங்கம் செய்து, அந்த சூழ்நிலைக்கு தக்க வீட்டில் கூட நீங்க அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. நித்திய ஜீவன் உண்டாகும். ஒரு 6 மாசமா வர முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க, வீட்டில் கூட அதை நடத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு திருவிருந்த குறித்து ஏகப்பட்ட அறிவு இருக்கிறது. நிறைய பேருக்கு எவ்வளோ பேசினாலும் சுத்தமாக அறிவே இல்லை. அதுக்கு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. சொல்ல வேண்டிய கடமை என்னுடைய கடமை, கேட்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை, உங்களுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. ஆனால் நான் சொல்லுகிறேன், இதுவரையிலும் எத்தனையோ தீங்கு வர வேண்டியது இருந்தது. கர்த்தர் கிருபையாய் இருந்தபடினால் அது ஒன்றும் நேரிடாதபடி இருக்கிறது. நான் சொல்லுகிற இரத்த கோட்டைக்குள்ளாய் வந்துருங்க, இரத்த உறவுக்குள்ளாய் வந்துருங்க. நான் என் தெய்வத்தை, நான் என் இயேசுவை வெறும் தெய்வமாய் பார்க்கல, என் உடன்பிறப்பாய் பார்க்கிறேன். அவருடைய மாம்சத்தை தந்து என் மாம்சத்தில் மாம்சமாய் அவர் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை எனக்கு தந்து என் இரத்தத்தில் அவர் இரத்தமாய் இருக்கிறார். அவருடைய ஆவி என்கிற அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை தந்து அவருடைய ஆவியில என்னை ஆவியாக மாற்றி இருக்கிறார். சோ இரத்தத்தில் இரத்தமாக, மாம்சத்தில் மாம்சமாக, ஆவியில ஆவியாய் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவர் அப்படிதான் பார்க்கிறேன். நீங்க எப்படி வேணாலும் பார்த்துட்டு போங்க, ஆனா இப்படி பார்த்தா நல்லதுன்னு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசுவால உங்க சாபத்தை, உங்க பாவத்தை எப்படியெல்லாம் மாற்ற முடியும் தெரியுமா? ஏசாயா 1:18. ஏசாயா 1:18 வாசிப்போம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, உங்க பாவம் இனி எவ்வளவு கொடூரமாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பாவியா இருக்கட்டும், நீங்க ஆண்டவர் அதை பார்த்து சொல்லுகிறார், இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆக்குவேன், வெண்மையாக்குவேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, எவ்வளவு பயங்கரமான பாவமா இருந்தாலும், சிவப்பா இருந்தாலும் அதை பரிசுத்தப்படுத்தி, அதை மன்னித்து, அதை கழுவி பஞ்சை போல நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்லுகிறார்.
ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில ஆசீர்வதிக்கக்கு, அற்புதம் செய்யக்கு நிறைய தெய்வத்தை நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கலாம். நான் ஒரு மெய்யான தேவன் இயேசுவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவர் ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, அற்புதம் செய்கிறவர் மட்டுமல்ல, உன் சாபத்தை உன்னை விட்டு எடுத்து போடுகிற தேவன், உன் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் படைத்த தேவன் இயேசு ஒருவர் மட்டும்தான் என்று நான் இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இவரை விசுவாசிங்க, இவரை விசுவாசிங்க, இவரையே தேவமாய் நம்புங்க. இவர் கொடுக்கிற ஞான ஸ்நானம், இவர் கொடுக்கிற திருவிருந்து, இவர் கொடுக்கிற அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு பாருங்க, உலகத்துல நடமாடுகிற எந்த அசுத்த கெட்டாவியும் உன் மேல வருவதில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை அவர் கொடுக்கிறார். இவர் கொடுக்கிற அபிஷேகத்துக்கு முன்பதாக, ஆவிக்கு முன்பதாக இந்த பூமியில நடமாடுகிற எந்த பொல்லாத வாதையும் உன்னை தொடாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிறவர்களை பிசாசு பிடிக்காது, ஆராதிக்கிறவர்களை பிசாசு பிடிக்காது, அபிஷேகத்தோடு இருக்கிறவர்களை பிசாசால நெருங்க கூட முடியாது. காரணம் என்ன? நான் சொல்லுகிறேன், எல்லா ஆவிகளை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவரே வல்லமை உடையவர், அவரே மெய்யான தேவனுடைய ஆவியானவர். அந்த ஆவிக்கு முன்பதாக மொத்த ஆவியும் நடுங்கிதான் ஆகணும், பணிந்துதான் ஆகணும், ஓடிதான் ஆகணும். நாங்க பிசாசை துரத்தும் போது எங்க வல்லமைகளை பயன்படுத்துகிறது, அப்படியே முடிய பிடிச்சி ஆட்டி ஓடு, இல்லை நான் செருப்பால் அடிப்பேன், விளக்குமாறால் அடிப்பேன், அப்படிலாம் பண்றது கிடையாது. இல்லையா? நிறைய பேர் அதை தான் பண்றாங்க. நாங்க போய் 2 ஸ்தோத்திரம் பண்ணினாலே ஓட வேண்டியவன் ஓடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், நம்ம காட்டிலும் இவனுக்குள்ளா இருக்கிற அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமா, நாங்க சும்மா டூப்ளிகேட் துப்பாக்கி எல்லாம் வச்சு மிரட்டுறது இல்லை, எடுத்தா ஒரிஜினல் துப்பாக்கியை தான், பார்த்தாலே ஓடுவான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய இரத்தம் மெய்யான இரத்தம், சரீரம் மெய்யான பலி, அவருடைய ஆவி மெய்யான ஆவியானவர். அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு அபிஷேகம் பெற்ற ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கு எவ்வளவு பெரிய மந்திரவாதி சேவனை பண்ணினாலும் ஒரு முடியும் அவனால சேதப்படுத்த முடியாது. நீ தேவனுடைய பிள்ளை. இயேசு நம்முடைய உடன்பிறப்பு. இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள். நம்ம இரத்தத்தில் இரத்தமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், மாம்சத்தில் மாம்சமாய் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவருடைய ஆவியில் ஆவியாய் இருக்கிற. அடிக்கடி சொல்லுங்க, அடிக்கடி உணருங்க. இந்த திருவிருந்தாக்காகில உண்மையாய் உணருங்க. இப்பொழுது சொல்லுகிறேன், உங்க பாவம் எவ்வளவு சிவப்பாய் இருந்தாலும் இவரால் மட்டும்தான் அதை பஞ்சை போல வெண்மையாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. வேற எவனாலையும் மாற்ற முடியாது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொண்டு சபைக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, ஞான ஸ்நானம் எடுங்க, திருவிருந்துல பண்ணுங்க, பங்கெடுங்க, உதாசீனப்படுத்தாதிருங்க. இந்த பூமி, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பூமி சபிக்கப்பட்ட பூமி. சபிக்கப்பட்ட பூமி. எப்பவும் எதுவும் நடக்கலாம். ஆனா சபிக்கப்பட்ட பூமியில உன்னை வாழ வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறா. இந்த பூமியினுடைய ஒரு சாபமும் உன்னையும் குடும்பத்தையும் அணுகாது.